5வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேலாகிய நமக்கு தேவன் எப்படியெல்லாம் பனியை போல இருக்கிறார். நாம் லீலி புஷ்பத்தை போல மலருகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தருடைய தயவினாலே பனியினாலே மலரும்படியும் தேவ ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மை நிற்க செய்கிறார் என்றால் நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் அது தெரிந்ததுதான். இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் எதிராய் வருகிற எல்லா சத்ருவினுடைய தந்திரங்களுக்கும் நாம் எதிர்க்க வேண்டும். மாத்திரமல்ல சொல்கிறார், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இந்த லீபனோனினுடைய அழகுகிறது மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் இந்த மரம் நீடித்திருக்கக்கூடிய தன்மை உடையது என்று நமக்கு இந்த மரத்தினுடைய சிறப்பு அம்சங்களை குறித்து நம்ம பார்ப்போமேயானால் அது நம்மை பரவசப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏன் கர்த்தர் லீபனோனில் உள்ள கேதுருவை போல, இந்த வார்த்தையிலே கர்த்தர் அந்த கேதுரு என்று சொல்லவில்லை என்றாலும் 92ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே வாசித்து பார்ப்போமேயானால் அவன் லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்கிறான்? வளருகிறான். வளர்ச்சிதான். எப்படி எதுவரைக்கும் வளர்ச்சி? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். அதற்கு பிறகு டிசெண்டிங் ஆர்டர். கர்த்தர் அதை நமக்கு சொல்லவில்லை. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த சூரியனை போன்ற பிரகாசத்திலே நாம் வளருகிறவர்களாய் இந்த கேதுருவை போல வளர்ச்சி அடைய முடியும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மரம் கனத்திற்கு, நீடித்த தன்மைக்கு, அழகுக்கு, பலத்திற்கு, இதனுடைய ஆயுசு நாட்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் இந்த மரம் மேன்மையான ஒன்றாக காட்சியளிக்கிறது. 104ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே பார்ப்போமேயானால் லீபனோனில் உள்ள கேதுருக்கள் எப்படியாம் சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆவியானவர் நமக்கு சாரத்தை கொடுத்து நம்மை வளர செய்கிற கர்த்தர். இங்கே மறுபடியும் இன்னொரு வார்த்தையும் கூட நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். உன் தேசத்திலே நான் உன்னை நாட்டுவேன், நீ என்ன செய்யப்படுவதில்லை, பிடுங்கப்படுவது இல்லை என்று யார் சொல்றா? உன் தேவனாகிய. உங்கள் என்று சொல்லவில்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை மனசு சோர்ந்து போய் வந்திருக்கலாம், துவண்டு போய் வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நான் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவிக்காமலே இந்த வாழ்க்கையை கடந்து விடுவேனோ என்ற பயத்திலே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சாரத்தினால் நீ நிறைந்திருக்கும் பொழுது உன்னுடைய தேசம், அங்கேயே நீ இருக்கிற இடத்திலேயே உன்னை நாட்டுவேன். ஒருவரும் உன்னை என்ன செய்வதில்லை, பிடுங்குவது முடியாத காரியம். காரணம், நான் உன்னை நாட்டி இருக்கிறேன். கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒரு காலம் மனுஷிகத்தாலோ பிசாசின் அந்தகார வல்லமைகளினாலோ பிடுங்கப்படுவது இல்லை என்று யார் சொல்லியிருக்கிறார்? உன் தேவன். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி தேவன்? அவர் எனக்கு இரட்சகர், அவர் எனக்கு மீட்பர். அவர் சொல்லுகிறார், நீ பிடுங்கப்படுவது இல்லை. எங்கே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார்? வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமேயானால், கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு எங்கே நம்மை நாட்டுகிறாராம்? நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தரே
கர்த்தரே நம்மை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் கர்த்தர் நம்மை எங்கே நாட்டுகிறாராம்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டுகிறார். இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், மனிதரால் அல்ல, கர்த்தருடைய கரங்களே நம்மை என்ன செய்கிறதாம்? நாட்டுகிறதாம். கர்த்தரே நம்மை நாட்டி இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஒருவேளை வெட்கப்பட்டு தலை குனிந்து இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னைய ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது. உலக மக்களே அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தனும் என்னை பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, கர்த்தரே இங்கே அதை வாக்குத்தத்தமாக நமக்கு கூறுகிறார். ஒருவரும் உன்னை என்ன செய்வதில்லை, பிடுங்குவது முடியாது, கூடாத காரியம். ஏனென்றால் நான் உன்னை எங்கே நாட்டியிருக்கிறேன்? பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டியிருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் நாட்டப்பட்டிருப்போமேயானால் நம்முடைய உள்ளம் பரவசம் அடையும். அல்லேலூயா என்ற சத்தம்தான் தொனிக்கும். ஏன்? நம்மை ஒருவரும் பிடுங்குவதற்கு கர்த்தர் அனுமதி தரவில்லையே. அந்த அன்பை நினைத்து நாம் கர்த்தரை மனதிற்குள்ளாக ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். எரேமியா தீர்க்கன் என்ன சொல்லுகிறார்? 24ஆம் அதிகாரம், எரேமியா 24:6 வாசிக்கலாம். அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? வைக்கிறார். அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். கர்த்தர் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நாட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னைய இடிக்க மாட்டேன், நான் உன்னைய பிடுங்க மாட்டேன், நான் பிடுங்கவும் மாட்டேன், வேறொருவர் பிடுங்குவதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கேதுருவை போல பல அடி உயரங்கள் வளர்வது மாத்திரமல்ல, கீழே வேரை நாம் யாரும் பார்க்க முடியாது, இன்விசிபிள் ரூட். அந்த பார்க்க முடியாத வேர்கள் ஆழத்திலே எவ்வளவுக்கு அதிகமாய் கடந்து செல்லுகிறதோ அந்த அளவிற்கு மரத்தினுடைய உயரம் கூடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆழத்திலே வேரூன்றி இருப்போமேயானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வளர்ச்சியிலே ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை அவரால் செய்யாமல் இருக்கவே இயலாது. நாம் எப்படி ஆழத்திலே நம்முடைய வேர்களை கொண்டு செல்லுகிறோமா? எப்படி அந்த ஆழத்திலே கொண்டு செல்லுவது? பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருக்குரிய மகிமையை வல்லமையை கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் இருக்கலாம். ஆனால் வேர் ஆழத்திலே செல்லுவதற்கு வேதாகமத்திலே கர்த்தர் நமக்கு வழிகளை வைத்திருக்கிறார். முதல் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான வார்த்தை. அவன் நீர்க்கால்களின் ஓரமா என்ன செய்கிறான்? நாட்டப்பட்டிருக்கிறான். நம்மை கர்த்தர் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னும் கொஞ்சம் எரேமியா என்ன சொல்லுகிறார்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நீங்கள் எரேமியா 17:8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை வேரூன்றி நிற்க வேண்டுமே. அப்படி என்றால் அவர் நாட்டி இருக்கிறார். மரம்தான் என்ன செய்ய வேண்டும்? வேர்களை ஆழத்திற்குள்ளே கடத்த வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். அப்படியானால்தான் தாது உப்புக்களையும் மரத்திற்கு தேவையான சத்துக்களையும் உறிஞ்சி மேலே அனுப்ப அனுப்ப மரத்தினுடைய உயரம், மரத்தினுடைய பருமன், மரத்தினுடைய
கனி கொடுக்கிற சாயல், எல்லாவற்றிலும் ஒரு புகழ்ச்சியான சிறப்புமிக்க மேன்மை பெறக்கூடிய வளர்ச்சியை அந்த வேர்கள் மூலமாக மரம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அடிப்படை காரணம், தண்ணீர் அண்டையிலே நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோமாம். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். உங்கள் வேர்களை எதற்கு நேராக விடுகிறீர்கள்? கால்வாய் ஓரமாக விடுகிறது. நீங்கள் தொடர்ந்து அந்த வார்த்தையை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். 17 எரேமியா 17:8 வாசிக்கலாம். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் அப்போ அந்த மரத்திற்கு எவ்வளவு வெயிலுடைய உக்கிரம் இருந்தாலும் அந்த மரம் மாத்திரம் என்ன செய்வதில்லை? உஷ்ணத்தை அனுபவிப்பது இல்லை. இன்றைக்கும் கூட நம்ம அநேக இடங்களிலே தீய காரியங்களை கேட்கிறோம். மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க. திடீரென்று தண்ணீர் கிராமத்தையே ஊரையே மூழ்கடித்து விடுகிறது. நாம் பத்திரமாக இருக்கிறோம் தானே? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. அந்த மக்களை காட்டிலும் நாம் ஒன்றும் பெரிய ஆட்கள் அல்ல, கர்த்தருக்கென்று எதையும் சாதித்தவர்களும் அல்ல. அவர்களை விட நம்ம மேன்மையானவர்கள். அதனால தான் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்னு சொல்லி நம்மிலே ஒருவரும் சொல்லிக்கொள்ள இயலாது. கர்த்தர் கிருபையாக நம்முடைய காலங்களை கூட்டி கொடுக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார், ஆலயங்களை திறந்து கொடுக்கிறார். நாம் தெய்வத்தை மனதார துதித்து அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாம் பெற்று ஆனந்திக்க வேண்டும். வேரூன்றி நிற்கிற அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவதற்கு சித்தம் உள்ளவராயிருக்கிறார். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்படி இருக்கும்? அங்கே அந்த விதரிங் இலை பழுப்படைந்து கீழே விழுகிற அனுபவம் இந்த கேதுரு மரத்திற்கு இல்லை. இன்னும் சொல்லப்படுகிறது, இந்த கேதுரு மரத்திலிருந்து ஒரு பிசின் வடியுமாம். அந்த பிசின் மிகவும் விலை உயர்ந்ததாம். அநேக நோய்களுக்கு அந்த பிசினை மருந்தாக பயன்படுத்தினால் வியாதிகளுடைய கூரையே அது அழித்து விடக்கூடிய வல்லமை மிக்க ஒரு மருந்து என்று நமக்கு அநேக காரியங்களை அந்த மரத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதில் வருகிற பிசின் கூட ஒரு மருந்து பொருளாக பயன்படுகிறது என்றால் அது வேரூன்றி நிற்க நிற்க மனிதர்களுக்கு அது மிகவும் உபயோகமானதாக தான். இலை அங்கே பச்சையாயிருக்கிற அனுபவம். மழையே பெய்யலைனா கூட இந்த மரம் என்ன செய்கிறது? தப்பாமல் கனி கொடுக்கிற அனுபவம். ஒருவேளை எனக்கு சீசன் இன் அண்டு சீசன் அவுட்டு என்று அந்த முதல் சங்கீதம் 3வது வசனத்தை ஆங்கில மொழியாக்கங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும். சீசனுக்கு தான் கர்த்தர் கனியை எதிர்பார்ப்பாரா? சீசன் இல்லாத பொழுதும் அத்தி மரத்தில் என்ன செய்தார்? கனி உண்டோ என்று பார்க்க வந்தார். நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்க முடியுமா? முடியும் என்று வேதம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. யோபுவின் புஸ்தகத்திலே வாசித்து பார்ப்போமேயானால் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். யோபு 14:8-9. அந்த வேர் என்ன ஆகிறதாம்? அந்த வேரினுடைய அனுபவத்தை யோபு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. தரையிலே அப்போ அது பழைய ஆக ஆக சிலர் சொல்லுவாங்க, மீன் குழம்பு வச்சா உடனே சாப்பிடக்கூடாது, அது பழசானாதான் டேஸ்ட்டு. நாள் ஆக ஆக தான் அதனுடைய ருசி என்ன ஆகிறது? கூடுகிறது. கர்த்தர் இந்த கேதுரு மரத்தின் வேரை யோபு பக்தன் மூலமாக சொல்லுகிறார் பாருங்க. அது பழையதாகும் பொழுது இன்னும் அதன் அடிக்கட்டை அடியிலே, இன்னும் ஆழத்திலே, பூமிக்கு அடியிலே இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். அதை தான் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, உன் வேர்களை ஆழத்தில் இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள, நீதிக்குள்ள நீ கடத்துவாயானால். அங்கே பார்க்கிறோம் 9 தண்ணீரின் வாசனையினால். அப்படி என்றால் இந்த மரத்திற்கு பேசிக் நீடு எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்கால்கள், தண்ணீர்.
தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் இந்த மரத்திற்கு இருக்க வேண்டும் என்பதுதான். வேரூன்றி நிற்க வேண்டுமே. பிசாசு நமக்கு எதிராக பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான உபாயங்களை நமக்கு எதிராய் கொண்டு வரலாம். அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது, அதை எப்படி நாம் எதிர்த்து நிற்பது, அதை எப்படி நாம் ஜெயிப்பது? தண்ணீர் அண்டையிலே நம்ம வேர்களை விட்டாலே போதும், மீதியை ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். பார்க்கிறோம், தண்ணீரின் வாசனையினால் அந்த வேர் அந்த மரத்தை என்ன பண்ணுகிறது? துளிர்க்க பண்ணுகிறது. இளமரம் போல கிளை விடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் 2025 8வது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்குள்ளாக வந்துவிட்டோம். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது என்று மார்தட்டி கொள்ளுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெறாத, விடுதலை பெற முடியாத, இன்னும் தோல்வியையே மீண்டும் மீண்டும் சந்திக்கிற காரியங்கள் தான் எத்தனை எத்தனை. அதையெல்லாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே வைத்து, ஆவியானவரே, உம்முடைய தண்ணீர் அண்டையிலே நான் நாட்டப்படுகிறேன், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்னை நாட்டி வைத்திருக்கிறீர். எதற்காக? கனி கொடுக்க வேண்டும். இந்த மரம் இந்த ஆண்டிலாவது கனி கொடுக்கிறதா நான் பார்க்குறேன். இது ஏன்பா இடத்தை அடைக்குது, எடுத்து போடுப்பா, தோட்டக்காரர் சொல்லுகிறார். இங்கே கார்டனர் ஓனர் அப்படி சொன்னாலும் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் சொல்கிறாரு, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை கொத்துறேன், எரு போடுகிறேன், தண்ணி பாய்ச்சுகிறேன். சப்போஸ் இதை இத்தனையும் வாங்கிக்கிட்டு கனி கொடுக்கலைன்னா பிறகு பார்த்துக்கிடலாம். உடனடியாக கூட அந்த கார்டனர் சொல்லலை, அதை எடுத்துடலாம், அந்த இடத்த விட்டு பார்க்கலாம். நான் இதை கொத்துகிறேன், எரு போடுகிறேன், என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் யோவான் 15 முதல் 10 வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களானால், அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய உபதேசத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது, அவருடைய மகிமையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, தானாகவே நம்முடைய வேர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் மாத்திரமல்ல, தண்ணீரின் வாசனையினால் இளம் தளிர் அங்கே துளிர்க்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். என்னுடைய வேர்கள் ஆழத்திலே செல்ல நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில வாக்குகளை எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூடவே இருப்பதாக சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 41:10. நமக்கு எல்லாரும் அடிக்கடி நம்ம வீடுகள்லையே சுவரிலே காலண்டர்களிலே நாம் வாசிக்கிற வார்த்தைகள் தான். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், வாக்குரைத்து பேசுகிறார். நீ பயப்படாதே. நீங்கள் என்று சொல்லவில்லை, நீ என்று நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்கிறார். பயப்படாத. எப்படி நடக்குமோ எனக்கு தெரியலையே, 8வது மாதத்துக்கும் வந்துட்டேன், இந்த ஆண்டை நான் எப்படி வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என்னால் அவ்வப்பொழுது தடுமாறுகிறேனே, அவ்வப்பொழுது விழுந்து எழுந்திருக்கிறேனே, விழுவதும் எழுவதுமாக என் வாழ்க்கை 8 மாத காலத்திலே போய்கொண்டு இருக்கிறதே என்ற வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை என்ன செய்தேன், கூடவே இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அவர் சொல்கிறாரு உன் கூட இருக்கிறேன்னு. ஆனால் நம்ம அவருடைய அந்த பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நம்மால் என்ன பண்ண முடியவில்லை, உணர முடியவில்லை. தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, திகையாத, நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன் தேவன் அப்படின்னு மாத்திரம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலைங்க. நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன். நீ எந்த இடத்துல எல்லாம் பலவீனமாய் இருக்கிறாய் அது எனக்கு தெரியும். அந்த பலவீனங்களை என்னுடைய சமூகத்திலே நீ சரண்டர் பண்ணிவிடு, மீதியை நான் பார்த்துக்கிடுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன பண்ணுவேன், வேர் ஊன்றி நிற்பதற்கு கர்த்தருடைய சகாயம் இல்லாமல் இந்த மரத்தால் வேர்களை ஆழத்திலே கடத்தி செல்ல முடியாது என்று அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன். ஐ எம் யுவர் சஸ்டெய்னர் என்று சொல்லுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன். தான் இவ்வளவு வார்த்தைகள் நமக்கு கொடுத்தாலும் கூட நாம் அவ்வப்பொழுது என்னாகி விடுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம்.
நம்முடைய சந்தர்ப்பங்களிலே நாம் அடிமைப்பட்டு துவண்டு விடுகிறோம். 48ஆம் சங்கீதம் கடைசி வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த தேவன் ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர், சதா காலமும் நம்முடைய தேவன். இப்ப உன்னுடைய தேவன் சொன்னவர் இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாரா? நமக்கெல்லாம் சொல்ல மாட்டாரா? நம்ம எல்லாரையுமே சேர்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சதா காலமும் நான். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். தாங்குகிறவர் மட்டும் அல்ல, பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, சகாயம் செய்கிறவர் மட்டுமல்ல, நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிறவர். ஏசாயா 58:11 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவர். நம்ம ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எப்படி இது நடக்கும் தெரியலையே, யார் எனக்காக பாரப்படுவாங்க, இந்த இடத்துல இந்த காரியத்தில் ஆண்டவர் தான், அவருடைய கரந்தான் செய்யணும், அவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மரண பரியந்தம் நம்மை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். யோசுவாவுக்கு என்ன சொல்லுகிறார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கலாம். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆரம்பமே கேள்வியிலே தொடர்கிறது. கர்த்தர் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு கமாண்ட் பண்ணி சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய வேர் ஊன்றி நீ நிற்க முடியும், நீ லீலி மலரை போல மலர முடியும். காரணம், நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? பனியை போல. பனி என்றால் அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் இரக்கத்தினாலும் உங்க இடத்துல கர்த்தர் மகிமையிலே சிறந்தவர்கள் ஆக்குகிறவர். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அவர் செய்கிறவர், நமக்காக காரியங்களை அவர் நடத்துகிறவர். தொடர்ந்து சொல்றார் பாருங்க, நீ மாத்திரம் என்ன பண்ணு? பலங்கொண்டு திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங், டேக் கரேஜ். சோர்ந்து போகாத, தைரியத்தை கையில் எடுத்துக்கோ. உன் வேர்களை ஆழத்தில் கடத்து. நீ நீதியிலும் பரிசுத்தத்திலும் வேத வார்த்தையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலும் உன்னுடைய வேர்களை ஆழத்தில் கொண்டு செல். கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காத. நீ போகிற இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இருந்தார்னு சொல்லப்படல, இருப்பார்னு சொல்லல, இருக்கிறார், இருக்கிறேன் என்பவர். உங்க நாமம் என்ன? அந்த ராஜா கேட்பாரே, நான் என்ன சொல்லுவேன்? அங்கே மோசே கேட்கிறார். உடனே கர்த்தர், நீ என் பேரை கேட்பானே, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு. அந்த இருக்கிறேன் என்ற நாமமுடைய சேனைகளின் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் போறியோ. அதுக்காக விக்கிரக வழிபாட்டுக்கு போனால் உன் கூட வருவேன்னு சொல்ல மாட்டார். நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கும் இதே வாக்கை தான் உரைக்கிறார். 28 மத்தேயு 28:20 வாசிக்கலாம். அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், முடிவு பரியந்தம். எது வரைக்கும் உன் கூட இருப்பேன்றாரு? முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் டைம், சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஏன் கூட இருக்கிறார்? அவர் தம்முடைய வல்லமையை நம் நடுவிலே விளங்க செய்கிறவர். அவர் தம்முடைய மகிமையை, ஏசாயா 35 அப்படித்தானே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் காண்பார்கள். அதனால தான் நம்ம செய்திக்கு முதலிலேயே அவருக்குரிய வல்லமையை, அவருக்குரிய மகிமையை,
அவருக்கே செலுத்தி அவரிடத்திலிருந்து தயவை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நீர்க்கால்கள், இந்த தேவனுடைய சமூகம் என்று சொல்லுகிற காட்ஸ் பிரசன்ஸ் நமக்கு எதிலெல்லாம் நம்மை வளர பண்ணுகிறது என்றால், நம்மை ஆறுதல் படுத்துகிறது, கம்ஃபர்ட் பண்ணுகிறது. நாம் எந்த இடத்திலெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, அது சரீர பலவீனமாகட்டும், ஆவிக்குரிய பலவீனமாகட்டும், எந்த ஒருவேளை மனதிலே சோர்ந்து அதை சிந்திப்பதற்கு செயலாற்றுவதற்கு கூட பலனற்று போய் இருக்கலாம். எந்த பலவீனமாகட்டும், கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் பாருங்க, நான் உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன், நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் தான் உனக்கு சகாயர். அதனால இந்த காட்ஸ் பிரசன்ஸ் நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற சவால்கள், நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது சவால்கள் தான் நம்மை சந்திக்கின்றன. அப்படித்தானே? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள். ஒருவேளை நம்முடைய ஞானக்குறைவினாலே வரலாம், அல்லது சத்துருவினாலே வரலாம், அல்லது எதிரிகளாலே வரலாம். யாரை கொண்டும் ஏதோ ஒன்று சவால்களை நாம் சந்திக்க போகிறோம் என்பதை கர்த்தரும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு அந்த காரியங்களில் உதவி செய்வேன். எப்படியெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை வேதத்திலிருந்து நம்ம பார்த்தா நம்முடைய இருதயம் புலகாங்கிதம் அடையும், பரவசம் அடையும். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு நான் துரோகமாக வாழ்கிறேனே, இப்படிப்பட்ட கர்த்தரை நேசிக்கிறதிலே குறைவுபட்டு இருக்கிறேனே, இப்படிப்பட்ட கர்த்தருக்கு நான் என் நேரத்தை கொடுப்பதிலே, என்னை கொடுப்பதிலே மட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற உணர்வுதான் நம்மிடத்திலே மேலிடும். வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்று தொடங்குகிற அந்த அதிகாரத்திலே இங்கே பேசப்படுகிறது, மரண இருளின் நடந்தாலும். அப்படி என்றால் நாம் சந்திக்கிற சவால்களிலே மரண இருளும் ஒன்றாக இருக்கலாம். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு வந்தா கூட கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூடவே, தேவரீர் என் கூடவே இருக்கிறீர். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பாருங்க, அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸிலே தான் பேசப்படுகிறது. உன் கூடவே நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எதற்கு இருக்கிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்த பொழுதிலும் கர்த்தர் நம்மை அந்த பள்ளத்தாக்கை கடந்து வர, கர்த்தருடைய பலத்தினால் மதிலை தாண்ட, கர்த்தருடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறார். அல்லேலுயா. உபாகமம் 31:6-8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஒருவேளை மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய சவால்கள், எந்த சவால்கள் வரலாம், அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணாத, பயப்படாத, திகைக்காத. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, He himself, அவர் தாமே உன் கூடவே என்ன செய்கிறார்? உன் கூட மட்டும் இருக்கல, நீ எங்கெல்லாம் போறியோ உன் கூடவே வருகிறார். எதற்கு வருகிறார்? உன்னை மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து விடுவிப்பதற்காக. ஒருவேளை நீ தண்ணீர்களை கடக்கலாம், ஒருவேளை நீ அக்னி குண்டத்துக்குள்ளாக போகக்கூடிய சவால்கள் நேரிடலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட தான் வர்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நம்ம தான் அவர் கையை விட்டு விடுகிறோம், நாம் தான் அவரை விட்டு விலகி விடுகிறோம். சோர்ந்து போய் வேண்டாம், வேதம் வேண்டாம், ஆலய கூடுகை வேண்டாம், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் வேண்டாம் என்று நாம் தான் அவரை விட்டு விடுகிறோமே தவிர அவர் நம்மை விட்டு ஒரு பொழுதிலும் என்ன செய்வதில்லை, விலகுவது இல்லை. ஏசாயா 43:2 கர்த்தர் அந்த தீர்க்கனை கொண்டு என்ன சொல்லுகிறார்? தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன் கூடலாம் வரமாட்டேன், எனக்கு தண்ணியை கண்டா அலர்ஜி, வீசிங் இருக்கு, அப்படி கர்த்தர் சொல்லுகிறாரோ?
உன்னோடு என்ன செய்கிறேன்? இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கக்கூடிய சவால்கள் வரலாம், அலைகளை போன்ற பெரிய அலைகள் எழும்பலாம், படகு மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எப்படி தண்ணீர்கள் வந்தாலும் நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அவர் உங்க கூட இருந்தார் என்றால் காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? லகுவாக்கி கொடுப்பார். அவர் தம்முடைய ஞானத்தினால், தம்முடைய பலத்தினால், தம்முடைய கிருபையினால் உங்களை மூடிக்கொள்ளுகிறவர். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகமாட்டாய். நம்ம வேதத்திலேயே ஒரு சான்றை பார்க்கிறோம். அக்கினியின் மனம் கூட அவர்களிடத்திலே வீசவில்லை என்று தானே வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அவர்களுக்கு தேவன் அப்படி செய்வார் என்றால் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நமக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. இன்னுமாக வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேலுக்கு வருவோம். ஒவ்வொரு தீர்க்கனும் நம்மோடு கூட கர்த்தர் இருந்து நாம் வேரூன்றி வளருவதற்கு கிருபைகளை தருகிறார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். 34ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 34:30 வாசிக்கலாம். தங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் தங்களுடனே இருக்கிறதையும், நான் தங்களோடே இருக்கிறதை இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்ளுவார்கள். அறிகிறதுனா சும்மா ஜஸ்ட் ஃபார் நோயிங் அல்ல, ரெகக்னேஷன். அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை தேவன் இங்கே சொல்கிறாரு, நான் கூடவே இருக்கிறேன், அதை நீ கண்டிப்பாக அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வேதத்தில் எங்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அந்த வாக்குகளை எல்லாம் நாம் அள்ளி எடுத்து அவர்கிட்டயே, ஆண்டவரே இந்த வாக்குரைத்திருக்கிறீங்களே நன்றின்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை ஆராதித்து பாருங்க. நீங்கள் எந்த காரியத்தை பளுவாக நினைக்கிறீர்களோ கர்த்தர் அதை லகுவாக மாற்றி விடுவார். ஆச்சரியப்பட்டு இந்த ஆண்டை வெற்றியாய் நீங்கள் முடிப்பதற்கு தேவனுடைய வலக்கரம் உங்களிடத்திலே கிரியை செய்யும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலும் கூட மத்தேயு 28:20 தொடக்கத்திலே பார்க்கிறோம். அதே புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட கர்த்தர் அதே வாக்குகளை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். மனுஷர்களிடத்திலே வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? தங்கி வசிக்கிறார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே நாம் வேரூன்றி வளருவதற்கு கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு பேசுகிறார். கடைசியிலே அவரே பெரும் சத்தமாக உரைக்கிறார். நீங்கள் அந்த முதல் 2 வசனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெரும் சத்தத்தை யோவான் ஆகிய நான் கேட்டேன் என்று சொல்லுகிற யோவான் அந்த 3வது வசனத்தினுடைய முடிவிலே சொல்லுகிறார், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, உங்க கூடவே இருக்கிறேன்றார். நான் உன் கூடவே இருக்கிறேன்றாரு. நமக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கிறதா? என் கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த நிச்சயம் நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? அப்படி என்றால் நீங்கள் வேரூன்றி நிற்க முடியும். நீங்கள் வேர் ஊன்றி பிசாசு உங்களுக்கு எதிராக எத்தனை சவால்களை கொண்டு வந்தாலும் அத்தனை சவால்களையும் எதிர்த்து ஜெயிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஜெயத்தை பெறும் பொழுது நமக்குள்ளாக என்ன ஏற்படுகிறது? ஒரு மகிழ்ச்சி, ஒரு களி கூறுதல். அந்த களி கூறுதலை கர்த்தர் நமக்கு தருவதாக, நம்ம கூடவே இருப்பதாக வாக்குரைத்திருக்கிறார். நம்ம கூடவே அவர் இருக்கிறார். கேட்கும்போது அல்லேலூயா தான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய தேவனுடைய ஒரு ரெக்குயர்மெண்ட், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன ஒரு கண்டிஷனை அங்கே வைக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்று சொல்லலாம். வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 43வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 2வது வசனத்தை வாசிப்போம்.
அமசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, எசேக்கியேல் 43:2 இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை, நம்ம மகிமையையும் வல்லமையையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையாக கர்த்தருக்கே அதை கொடுக்கிறோம். இப்பொழுது கீழ் திசையில் இருந்து அந்த மகிமை என்ன செய்கிறது? வந்தது. அவருடைய சத்தம் வெளிப்படுத்தல் 21:3 அதே தான் எழுதப்படுகிறது. பெரும் சத்தத்தை நான் கேட்டேன், பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல அந்த சத்தம் இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருந்தா என்னுடைய மகிமை உன்னை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்திலே சொல்லுகிறார், என்னுடைய மகிமையினால் உன்னை பரிசுத்தமாக்குவேன் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம பரிசுத்தத்திலே குன்றி இருக்கலாம், குறைந்து இருக்கலாம். ஐயோ, இந்த இடத்துல கொஞ்சம் குளறுபடிகள், பரிசுத்த குலைச்சல், நான் பேசுவதிலே, சிந்திப்பதிலே, மற்றவர்களை குறை கூறுவதிலே ஏதோ ஒன்று பரிசுத்தம் நம்மிடத்திலே குலைச்சல் பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என் மகிமை உன்னை மூடும் என்றால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமாயிருக்கும். அந்த பிரகாசத்தை எதற்கு ஒப்பிடுகிறது வேதம்? பரிசுத்தத்திற்கு ஒப்பிடுகிறது. கர்த்தருடைய மகிமை நம்மை மூடும் பொழுது அங்கே கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அதே அதிகாரத்துக்கு 4வது வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய், மகிமை இப்போ கீழ் திசையிலிருந்து வந்தது. இப்போ எங்கே பூமியிலே பிரகாசித்த மகிமை எங்கே வந்திருக்கிறது? ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறது. நம்மெல்லாம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறோம்? ஆலயமாயிருக்கிறோம். இது கட்டடம், அவ்வளவுதான். நாம் தான் கர்த்தருக்கு ஆலயங்கள். நம்மை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, அவருக்கு மகிமையாய் வாழுங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்பொழுது நாம் தானே ஆலயம். அந்த மகிமை இந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்திருக்கிற இண்டிவிஜுவல் டெம்பிள்ஸ், கர்த்தருக்கென்று நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோமே ஆலயங்களாக. ஆலயத்திலே ஆலயங்களாக அமர்ந்திருக்கிற நம்மிடத்திலே கர்த்தருடைய மகிமை என்ன செய்கிறது? நம்மை நிரப்புகிறது. உங்களை கர்த்தருடைய மகிமை நிரப்புகிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய மகிமை என்னை நிரப்பிற்று. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு என்னை பூரணமாக சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை பூமியிலே பிரகாசித்தது மாத்திரமல்ல, ஆலயத்திலே அந்த மகிமை நிரம்பிற்று. சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டி முடித்து நெடுமுழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்து முடித்த பின்பு ஆலயம் மேகத்தினால் மூடப்பட்டது. மோசே ஆலய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அங்கே இனாகுரேஷன் சர்வீஸ் தொடங்கலாம் என்று அவர் நினைக்கிறார். அதற்கு முன்பதாக ஆலயத்தை மகிமை நிரப்பிற்று. அதே மகிமையை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மையும் அந்த மகிமையினால் நிரப்புவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பட் he requires one thing from us. இந்த மகிமை என்னை நிறைக்க வேண்டுமானால் நான் என்ன பண்ணுவது? மகிமையை நான் அனுபவிக்கவே முடியலையே, கர்த்தருடைய மகிமையை நான் அனுபவிக்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், கர்த்தருக்கு உங்களுடைய அல்லேலூயாவை செலுத்தி விடலாமே. இப்பொழுது 9வது வசனத்துக்கு வருவோம். ஆண்டவர் என்ன நமக்கென்று ஒரு நிபந்தனையை அங்கே வைத்திருக்கிறார். எப்பொழுது? இப்பொழுது அல்ல, இப்பொழுதும்.
இப்பொழுதும் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டும். திஸ் இஸ் மை ரெக்குயர்மெண்ட். என்னுடைய மகிமை பூமியிலே பிரகாசிக்கும். என்னுடைய மகிமை பூமியில் இருக்கிற ஆலயத்தை நிரப்பும். நீங்க தான் என்னுடைய ஆலயம். ஆலயங்களாகிய உங்களையும் என்னுடைய மகிமை மூடும். ஆனால் என் மகிமை உங்ககிட்ட வர்றதுக்கு அங்கே ஒரு பேரியர் இருக்குது, ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது. அந்த தடுப்பு சுவரை நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அகற்றினால் அதற்கு பிறகு அந்த வார்த்தை வாசிங்க. நான் ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர், என்றென்றும் என்று எழுதப்படல, என்றென்றைக்கும் உங்க நடுவே நான் தங்கி தாபரிப்பேன், வசிப்பேன். அவர் நம்ம கூட இருந்தார்னா அவருடைய சமூகம் நம்மை நிறைக்கும் என்றால், மூடும் என்றால், அவர் நமக்குள்ளே வசிக்கிறார் என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும், பிரேதத்திற்கு சமமான பாவங்களை, நரகலான விக்கிரகங்களை நம்ம வைத்துக்கொண்டு கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்புகிறது என்று சொல்லுவோமே, ஆனால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளுவோம். நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு நீங்களும் நானும் சபை தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் நம் நடுவில் இருக்கிற வேசித்தனம் அகன்று போக வேண்டும். அதை நாம் தான் அகற்ற வேண்டும். நீங்கள் கொரிந்திய புஸ்தகத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், ரன் அவே ஃப்ரம் த ஃபோர்னிகேஷன். வேசித்தனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? விலகி மட்டும் இருக்காதீங்க, ஓடுங்கன்றார். சபையை தேவன், கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள் சபை மக்கள் தானே, விசுவாசிகள் தானே. கர்த்தர் அங்கே திட்டவட்டமாக சொல்லுகிறார், விலகிறது மட்டுமல்ல, நீ ஓடிருன்றார். உன்னை விட்டு முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். பிரேதங்களுக்கு சமம். பிரேதத்தை நம்ம என்னதான் பாசத்திற்குரியவராய் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்த பிறகு நாம் என்ன செய்து விடுகிறோம்? நம்முடைய அரசாங்கம் ஒரு சட்டம் கொடுக்கிறது, வீடுகளிலே என்ன பண்ணக்கூடாது? வைத்திருக்கக்கூடாது. ஏன்? அவர்கள் நம்முடைய அன்பிற்கு பாத்திரர். அவங்க எங்கள் கூட இருக்கட்டும், நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம், பத்திரமா வச்சுக்கிடுவோம். அவங்க அன்பை என்னால் மறக்கவே முடியாது. என்ன சொன்னாலும் நாம் அவர்களை என்ன பண்ண வேண்டும்? அவர்கள் பிரேதமாகிவிட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், அதை முற்றிலுமாக அகற்றிவிடு. பிரேதங்களுக்கு சமமான அக்கிரமங்கள், துர்க்கிரியைகள், துர்பேச்சுக்கள், தகாத காரியங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீ அகற்றிவிட வேண்டும். அப்படியானால் நான் உன் நடுவே என்றென்றைக்கும் என்ன செய்வேன்? வசிப்பேன், உன் கூடவே தங்கி இருப்பேன். நாம் அகற்றுகிறோமா என்பதை தான் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 8 மாத காலமும் நமக்கு தவணையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம் அகற்றுகிறோமா? அகற்றுவது போல பாவனை காட்டுகிறோமா? நாம் முற்றிலுமாக அகற்றுவதற்கு நாம் விரும்பி, இதை நான் என்னை விட்டு அகற்றுகிறேன், இந்த பாவம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இது மட்டும், இந்த பாவம் மட்டும் நான் செய்யாமல் இருக்க முடியாதுங்க. ஆண்டவர் அதை பிரேதம் என்று சொல்லுகிறார். பிரேதத்தை நீ வச்சிருக்க முடியுமா? அது வாசனை, துர்வாசனை கொடுத்துவிடும். அந்த துர்வாசனை உன்னுடைய சுகநலனுக்கும் கேடு, மற்றவர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சில தகவல்களை வாசிக்கிறோம் தானே, இந்த வீட்டிலிருந்து துர்வாசனை வருது, போலீஸுக்கு தகவல் கொடுத்தா போலீஸ் உடைச்சி பார்த்துச்சு, அங்கே பிரேதம் இருக்கிறது, துர்வாசனை. உடனே அந்த வீட்டார் சொல்கிறாங்க, இல்லைங்க, எங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் இவங்க உரியவங்க, அவங்க இறந்தா என்ன, எங்கள் வீட்டில் தானே, இது சொந்த வீடு, எங்கள் வீடு, நான் வச்சுக்கிடுவேன், உங்களுக்கு என்ன? அதை பற்றி ஆர்கியூ பண்ணுகிறார்கள். அரசாங்கம் அதை அங்கீகரிக்கிறதா? இல்லை. ஒரு நாட்டின் சட்டமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகத்தின் சட்டமும் அதுதான். பிரேதங்களை, வேசித்தனங்களை அகற்றினால் நான் உன் கூடவே இருப்பேன். நீ தண்ணீர்களை கடந்தாலும், நீ அக்னியில் நடந்தாலும் ஒரு சேதமும் உனக்கு வராது. காரணம், நான் உன் கூடவே இருக்கிறேன்.
மாத்திரமல்ல, நீ கேதுருவை போல வேரூன்றி வளர முடியும். வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில அவசியம்தானே. நம்ம எல்லாரும் சில நேரம் சொல்கிறோம், வளரவே முடியலை. இந்த பயிற்சிகளை பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க, இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அதை அப்படியே கடைப்பிடிக்கிறோம் தானே. அதே போல தான் ஆவியானவரும் வேதத்திலே நாம் செய்ய வேண்டிய அப்பியாசங்களை, ஒரு பயிற்சிகளை நாம் தான் முயற்சி எடுத்து பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அன்புடன் ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த தேவ சமூகம் நம்ம கூடவே இருக்கும் என்றால், நாம் எந்த இடத்திலெல்லாம் ஞான குறைவாய் இருக்கிறோமோ கர்த்தருடைய ஞானம் நம்மை நிரப்புகிறதை நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களே சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று உனக்குள்ளே இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் தொலங்குது சொல்கிறாங்கல்ல சிலரை குறித்து. அவங்க வைக்கிற சும்மா புளியை கரைச்சி ஊற்றிடுவாங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கர்த்தர் உங்களையும் ஜீவ வாசனையாக துளிர்க்க பண்ணுகிறவர். அவருடைய சமூகம் உங்களோடு இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஞானத்தை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நடுவில் எது குறைந்திருக்கிறது? ஞானத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. சிறு பிள்ளைகள் கூட ஞானத்திலே நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சமாதானம் அற்றுப்போன நிலைமையை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் ஒரே நாமத்தை தான் கூப்பிடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே வேறுபட்ட கருத்துக்கள், சமாதான கேடுகள் அங்கே மலிந்து கிடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவிலே வசிப்பேன் என்றால் சமாதானம் அங்கே ஆளுகை செய்யும். ஜாய், கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது, கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதே, அந்த மகிழ்ச்சியை உலகம் எனக்கு தர முடியாது. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த சந்தோஷத்தை தருவேன். நீ என்ன பண்ணு, பயப்படாத, திகையாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தெய்வீக பாதுகாப்பிலும் பாதுகாக்க வல்லவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம போகிற இடமெல்லாம் அவரும் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும்? தெய்வீக பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், அந்த இடத்துக்கு நான் போனேன்னா என்னைய போட்டு தள்ளிடுவாங்க. தைரியமாக போங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய பாதுகாப்பின் கரம் உன் கூடவே இருக்கும். நான் உன் கூட தானே இருக்கிறேன். என்னுடைய கரம், வலது கரம் உயர்ந்திருக்கிறது. என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அது ஆங்கிலத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், ஹீஸ் ரைட் ஹேண்ட் டூஸ் ஆசம் திங்ஸ். பயங்கரமான காரியங்களை செய்யும். நம்ம பயப்பட வேண்டிய, திகைக்க வேண்டிய அவசியம் அங்கே இல்லை என்பதை தான் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பிரசன்னமே நமக்கு தேவை. ஏன் நான் இந்த சமூகத்திற்குள்ளே வசிக்க, தங்கி தாபரிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாம். மகிமை கர்த்தருக்கே உரியது. அவர் ஒருவரே கனத்திற்கு உரியவர். துதிகளின் நடுவிலே அவர் வசிக்கிறவர். அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றதை கேட்கும்போதே என் உள்ளம் அவரை துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, மகிமையினால் நிரம்புகிறது. இந்த பூமியிலே பிரகாசிக்கிற அந்த மகிமை இந்த ஆலயமாகிய என்னையும் நிறைக்கிறது. என்னிடத்தில் இருக்கிற அருவருப்புகளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ அகற்றிவிட்டா நான் உன் கூடவே என்றென்றைக்கும் தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதை குறித்த சில காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நம்முடைய உள்ளத்தை அது கொள்ளை கொள்ளும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். 91ஆம் சங்கீதம் முதல் வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம்தான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அந்த பிரசன்னத்துக்கு வேதம் சொல்லுகிறது நிழல் என்று சொல்லுகிறது. வாசிக்கலாம் பாருங்க. 27ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே அந்த கரம், அந்த நிழல் நமக்கு என்ன பண்ணுகிறது? நமக்கு தீங்கு உண்டு, தீங்கு இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுவதே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் டேக் கரேஜ், திடன் கொள்ளுங்கள். ஏன்?
நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உலகத்தை மாத்திரமல்ல மாமிசத்தை ஜெயித்தேன். உலகம் மாமிசத்தை மாத்திரமல்ல பிசாசினுடைய அதிகாரங்களை துரைத்தனங்களை நான் சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். நான் வெற்றி சிறந்தது மாத்திரமல்ல, நான் உன் கூட தங்கி இருக்கிறதுனால உன்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவேன். எந்த இடத்திலெல்லாம் நான் தோத்து போய்கிட்டே இருக்கிறேனேன்னு கவலைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ என் நிழலிலே வந்துரு. உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர், ஜெயங்கொள்ள பண்ணுகிறவர் நான் அல்லவா? ஜெயங்கொள்ளுகிறவனோ எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். நீங்க எதை விரும்புகிறீர்களோ உங்க மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்கிறவர். வாசிக்கலாம் பாருங்க. தீங்கு நாளில் அவர் என்னை எங்களை அல்ல, என்னை, யார் அவருடைய நிழலில் இருக்கிறார்களோ, யார் அவருடைய கரத்திற்குள்ளே அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் தைரியமாக சொல்லலாம், என்னை என்ன செய்கிறார்? மறைத்து வைத்து, என்னை மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் என்னை என்ன செய்கிறவர்? உயர்த்துகிறவர். நான் தோல்வி மேல தோல்விதான் அனுபவிக்கிறேன். நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். என்னத்தங்க பரிசுத்தத்தில் வளர்றது, என்னங்க பைபிளை படிக்கிறது, அப்படி யோசிக்கிறீங்களா? தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர் என்பதை நீங்களே பறைசாற்ற முடியும். வாசிக்கலாம் பாருங்க. 31ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, தீங்குகள் மாத்திரமல்ல மனிதருடைய அகங்காரத்துக்கு சமூகத்தின் மறைவிலே, அவருடைய சமூகம் நமக்கு எதையெல்லாம் செய்கிறது? உங்களை உயர்த்துகிறது, கூடாரத்திற்குள்ளே மறைவுக்குள்ளே ஒளித்து வைக்கிறது, கண்மலையிலே உங்கள் தலைகளை நிமிர செய்கிறது. மாத்திரமல்ல மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? அவருடைய அந்த பிரசன்னத்திற்குள்ளாக மறைக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் தவிக்கிற காரியம் அதுதானே. ஐயோ, அவங்க அகங்காரம் பிடிச்சவங்க. அந்த அகங்காரத்தை நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. அந்த வார்த்தையிலே சொல்லி இருக்கிறீரே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒரு பொழுதிலும் மாற்றுகிறவர் அல்ல, மீறுகிறவரும் அல்ல. மனுஷருடைய அகங்காரத்துக்கு என்ன செய்கிறார்? மறைத்து, சமூகத்தின் மறைவிலே மறைத்து. வாசிக்கலாம் 31:20. நாவுகளின் சண்டைக்கு இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகள் குடும்பங்களிலே சண்டையின் கூக்குரல், தூஷணத்தின் குரல்கள் எதிரொலிக்கிறது? மறைவுக்குள்ளே நாம் இருக்க தவறி விடுகிறோம். அந்த பேரியரை நம்மை விட்டு அகற்ற நாம் முயற்சிப்பது இல்லை. கர்த்தர் எதையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று உங்ககிட்ட தனியாக சொல்லுவார். மற்றவங்க கிட்ட சொல்லு போய் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நம்மக்கிட்ட எதை சொல்லுவார்? அப்படி பேசுகிற காரியங்களை நாம் அகற்றும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி தம்முடைய கூடாரத்தில் என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறார். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல கதறுகிறான், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவர் சமூகம் என் கூட இருக்குது, எனக்கு ஏன் மனிதருடைய அகங்காரங்கள் என்னை சூழுகிறது? கர்த்தர் சொல்றாரு, என் சமூகத்தின் மறைவிலே நான் என்ன செய்வேன்? உன்னை மறைத்து கொள்ளுவேன், காப்பாற்றுவேன். இன்னும் கர்த்தர் அநேக வாக்குகளை, நீங்கள் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். எதையோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதத்தில் இருக்கிறதைத்தான் நாம் தியானிக்கிறோம். ஆக கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதையெல்லாம் இடைபடுகிறாரோ அதை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். சுதந்திரி என்று தானே கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். சுதந்தரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்தரிப்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஏசாயா 32:2 வாசிக்கலாம். ஏசாயா 32:2. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், காற்றுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? அப்ப காற்று நமக்கு நேராக என்ன செய்யும்? வீசும். காற்று வீசட்டும், கடல் அலைகள் பொங்கட்டும், எழும்பட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் கர்த்தருடைய
உதவியினாலே மதிலை தாண்டுவேன். கர்த்தருடைய உதவியினாலே என்னிடத்திலே காணப்படுகிற அருவருப்புகளை அகற்றி விடுவேன். காற்றுக்கு ஒதுக்காக, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு. ஒருவேளை இந்த கேதுரு மரம் வேர் விட முடியல, நிலம் வறண்டு போய் கிடக்கு, காஞ்சு போய் கிடக்கு. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு நீர்க்கால்கள். நீர்க்கால்கள் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். இயேசுவே, நீரே எனக்கு நீர்க்கால்களாயிருக்கிறீர், என் வேர்களை உமக்குள் விடுகிறேன் ஆண்டவரே. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விடாய்த்து போய் வந்திருக்கிறாயோ, விடாய்த்த ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணமடைய பண்ணுகிறவர். உங்களையும் என்னையும், ஒருவேளை நீங்கள் விடாய்த்து போய் வந்திருக்கலாம், கர்த்தர் சொல்ல, ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தால்தான் அவருடைய கரத்தில் இருந்த பாக்கியங்களை, உரிமைகளை நாம் அனுபவிக்க முடியும். நான் எதையுமே செய்ய மாட்டேன், அவர் எனக்கு பொத்து பொத்துன்னு போற்றணும் அடியிலன்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், சாரி, நீ அகற்றினால் நான் உன் நடுவே வசிப்பேன். நான் உன் நடுவிலே வசிப்பேனே ஆனால் நான் உனக்கு நீர்க்கால்களைப் போல இருப்பேன். நீ விடாய்த்து போயிருந்தாலும் நான் உன் ஆத்துமாவை நன்மைகளினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் நம்மை சம்பூரணமடைய பண்ணுகிறவர். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்து, நான் அதன் நிழலிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? ஓ, அவர் என் கரத்தின் நிழலினால் என்னை மறைக்கிறவர், நான் பாட்டுக்கு இருக்கேன். நாம் தான் வாஞ்சையா என்ன செய்ய வேண்டும்? அமர வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்த ஒரு சகோதரியை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு பெண்மணி அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவங்க சொல்லலை, எனக்கு நேரமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு வேலை செய்கிறவங்களும் நேரம் இல்லைன்றாங்க, வேலை செய்யாதவங்களும் நேரம் இல்லைன்றாங்க. எல்லாரும் சரிசமமாக பேசுகிற வார்த்தை, எனக்கு நேரம் இல்லை. அப்போ யாருக்கு தான் நேரம் இருக்கு? சபையே, கர்த்தர் கேட்கிறார், நான் உன் நடுவிலே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் நிழலிலே நீ வாஞ்சையாய் அமர இல்லையே. உன்னுடைய வேலைகளை தானே முயற்சி எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறாய். அதற்கு கொடுக்கிற முயற்சிகளை என் பாதத்திலே அமருவதற்கு நீ செலவு பண்ணுவாயானால் நான் உனக்கு எதிராய் வருகிற தண்ணீர்களை, உனக்கு எதிராய் வருகிற பெருவெள்ளங்களை நான் அடக்கி ஆளுகை செய்கிற ஆண்டவர் அல்லவா? நாம் எப்படி கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அவர் எல்லாம் செய்யட்டும், நான் அவருக்கு எதுவுமே செய்வதில்லை. கர்த்தர் நமக்கு செய்கிறார், கிருபை பாராட்டுகிறார், நமக்கு இலவசமாக அநேக காரியங்களை செய்கிறார். ரட்சிப்பையும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிதாவின் சமூகத்திலே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கான கிருபை நிறைந்த ஆதாரமான ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது நாம் அவர் நிழலிலே அமர மறுப்பது ஏனோ? அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதிலளிக்க வேண்டும். 63ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? நீர் எனக்கு துணையாய் இருப்பதினால் வாஞ்சையா நீங்க உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியினால் உங்களை அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிறைக்கும் பொழுது உங்களை வாட்டி வதைக்கிற கவலைக்கான காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்படுத்தி கொள்வார். பாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு செல்லுவேன். நான் சொல்லுகிற இளைப்பாறுதல், இவங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்துட்டாங்க, அந்த இளைப்பாறுதலை சொல்லலை, ரெஸ்ட். நம்மை ஓய்வை அனுபவிக்கும்படி, நாம் இளைப்பாறுதலை அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு துணையாளராக நம்மோடு கூட வசிக்கிறாரே. நாம் அவர் பாதத்தில் எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? பாதத்தருகே உட்கார்ந்து அந்த அம்மா என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாங்க. இன்னொரு மனிதனை குறித்து கூட நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். அவன் பிசாசுகள் பிடித்த
பலவிதமான அசுத்த ஆவிகளின் ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த ஒரு மனிதன். அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் இயேசுவை பார்த்த உடனே கதறுகிறது, உன்னதமான தேவனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நாங்கள் ஜாலியாக இவனுக்குள்ள நல்லா ஹாப்பியாக போய்கொண்டு இருக்கிறோம், நீங்கள் எங்களை கெடுக்கவா வந்தே? அங்கே இயேசு பேசாமல் இவனை விட்டு போ என்று சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் அவனை விட்டு நீங்குகிறது. இப்பொழுது அவன் எங்கே உட்காருகிறான்? இயேசுவின் பாதத்து அருகே உட்காருகிறான். எல்லா பேயும் என்னை விட்டு போயிடுச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். இல்லைங்க, பாதத்தருகே உட்கார்ந்து அவன் கேட்குறான், நீர் எங்கெல்லாம் போறீரோ நானும் உங்கள் கூடவே வாரேன். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, என் கூட வர்றது இருக்கட்டும், முதல்ல உன் வீட்டாருக்கு போய் உன்னை காண்பி. நீ சுகமாயிட்டன்னு அவங்களுக்கு தெரியணும் தானே. கர்த்தரை குறித்த, கர்த்தருடைய மகிமையை குறித்த காரியங்களை உன் வீட்டாருக்கு அறிவி என்று அவனை அனுப்புகிறார். பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் அவரை குறித்த மகிமையான காரியங்களை பறைசாற்றுகிறவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை பறைசாற்றுகிறோம்? எனக்கே தெரியாது, நான் என்னத்தை அவங்களுக்கு போய் சொல்ல. நாம் மற்ற உலக காரியங்களையெல்லாம் சரியாக நிதானித்து பேசுகிறோம். கர்த்தருடைய காரியம் என்று வரும் பொழுது மாத்திரம் பின்னுக்கு போய்விடுகிறோம். ஐயோ எனக்கு தெரியாது, நான் மாட்டேன், எனக்கு இது முடியாது என்று அல்ல தட்டுகிறோம். அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற அந்த மனிதன் தன் வீட்டாருக்கு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக சென்று இயேசுவின் மகிமையை, அன்பை அவன் அறிவித்தது போல நீங்களும் நானும் கர்த்தருடைய அன்பை நம்முடைய அயலகத்தாருக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கூட பணிபுரிபவர்களுக்கு, நம்ம கூட படிக்கிறவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறோமா? நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு உலகத்தான் சொல்கிறான், நாம் சொல்லுகிறோமா? கர்த்தர் நம்ம எத்தனையாய் விடுவித்திருக்கிறார். கர்த்தர் நம்ம எத்தனையான பலவீனங்களிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அதை சொன்னாலே போதுமே, கர்த்தர் நாம மகிமைப்படுமே. ஆனால் நாம் சோம்பி திரிகிறோம் தானே. கர்த்தருடைய பாதத்திலே, அவருடைய நிழலிலே வாஞ்சையாய் அமர்வோமேயானால் கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்குகிறார்? துலக்கமான அம்பாக்கி. ஏசாயா 49:2 வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். தம்முடைய கரத்தின் நிழலிலே நம்மை மறைக்கிறார். காரணம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அந்த பட்டயத்தை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. கூர்மையான பட்டயம், பிசாசின் காரியங்களை அழித்து போடுகிற பட்டயம். தமது கரத்தின் நிழலில் என்னை மறைத்து என்னை பாலிஷ் பண்ணுகிறார். பாலிஷ்டு, துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா தூணியிலே, அம்பரா தூணியாகிய சபையிலே கர்த்தர் நம்மை துலக்கமான அம்புகளாக வைத்திருக்கிறார். எதற்கு? மேன்மை பாராட்டுவதற்கா? அல்ல. நாம் வேரூன்றி வளர வேண்டுமானால் பூமிக்கு அடியில் இருக்கிற சிறு சிறு கற்கள், பாறைகளை அந்த வேர்கள் உடைத்து அது உள்ளே வளர வேண்டுமே, ஆழத்திற்குள் தன்னை கொண்டு செல்ல வேண்டுமே. அதற்காகத்தான் துலக்கமான அம்பாக்குகிறார். ஆழத்திலே வேரூன்றி செல்ல செல்ல மரம் உயரத்திலே வளரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒன்றை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். எசேக்கியேல் 47:12 வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். பாருங்க, இந்த வேரூன்றி வளரும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம், நதியோரமாய் இக்கரையானாலும் அக்கறையானாலும் புசிப்புக்கான ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ், சகலவித விருட்சங்களும் வளரும். இலைகள் அது பழுப்பானாதான் அந்த இலை உதிரும், பழுப்பே ஆகாது, அது பசேர்னு தான் இருக்கும். அதுதான் லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தினுடைய சிறப்பு அம்சம். நீங்களும் நானும்
இலை பச்சையாயிருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் பசேர் என்று இருப்பது தான் கர்த்தருக்கு மகிமை. நாம் குன்றி போவோமேயானால் அது கர்த்தருக்கு மகிமை அல்ல. அவைகளின் இலைகள் என்ன செய்வதில்லை? உதிர்வது இல்லை. அதில் இருக்கிற கனிகளும் கெட்டு போவதில்லை. ஒருவேளை செத்த ஈக்கள் கடந்த நாட்களிலே நம்முடைய கனிகளை கெடுத்திருக்கலாம். காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன் கூட எப்போ வரைக்கும் இருப்பேன்? மரண பரியந்தம், என்னுடைய இரகசிய வருகை பரியந்தம், சதா காலங்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூடவே தான் இருப்பேன். அவர் சொல்லுகிறார், உன் கனிகள் கெடுவதில்லை. ஏன் இலைகள் உதிர்வதில்லை? ஏன் கனிகள் கெடுவதில்லை? அவைகளுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருது? பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுகிற இந்த கேதுரு, லீபனோனின் கேதுருக்கள் எப்படி வேரூன்றி நிற்கிறது என்றால், இந்த ஸ்தலத்தில் இருந்து, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து இந்த விருட்சங்களுக்கு எது கிடைக்கிறது? தண்ணீர். நம்ம துவண்டு போய் வரும் பொழுது கர்த்தருடைய ஒரு துளி, உலகத்தாரே சொல்கிறாங்க, ஒரு துளி மழை நீர் உயிர் நீர் சொல்கிறாங்க தானே. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற தேவ வார்த்தையின் ஆறுதல் நம்மை உற்சாகப்படுத்துகிறது தானே, பரவசப்படுத்துகிறது தானே. ஓ அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு போய்விடலாமா? கனி கொடுக்கிற அனுபவம். உதிராத இலைகள், உங்கள் வாழ்க்கையில் இலைகள் உதிர்கிறதா? சற்று பரிசீலனை செய்து பாருங்கள். கனிகள் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதா? பரிசீலனை செய்து பாருங்கள். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீர் பாய்ந்தபடியினால் சொல்லப்படல, இனிமே பாயும், நீ அகற்றினால் தண்ணீர் பாயும், அப்படியும் கர்த்தர் சொல்லல. நீ அகற்று, தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். நீ என்ன பண்ணுவ? அப்ப ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலே வந்திருக்கிறோம். கடந்த 8 மாத காலத்திலே புதிய கனிகளை கொடுக்கிற அனுபவம் நம்மிடத்திலே இருந்திருக்கிறதா? மாதந்தோறும் புது கனிகளை கொண்டே, அதுக்கு முடிவில்லைங்க. அது கனி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது போன மாதம் கனி கொடுத்துச்சா, அது டயர்ட் ஆயிடுச்சு, இப்போ அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குது, ஓய்வு நாட்களை மனரம்மியமாய் அனுபவித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இந்த கேதுருவுக்கு இல்லை. காரணம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் இந்த விருட்சத்திற்கு எப்பொழுதும் என்ன செய்கிறது? பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஆல்வேஸ், மாதந்தோறும் என்றால் எப்பொழுதும் புதிய கனிகள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய கனிகள் உண்டா? நேசர் தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். பழைய கனிகளை வச்சே வண்டி ஓட்டக்கூடாது, புது கனிகளை கொடுக்க வேண்டும். புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கனிகள் புசிப்புக்கு நல்லது. அந்த டேஸ்ட் எப்படியாம்? ஔஷதம். தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை அருளி செய்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துவோமே. உம்முடைய சமூகம் எத்தனை விலையுயர்ந்தது ஆண்டவரே. இந்த உலகத்தில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை கர்த்தர் நமக்கு இலவசமாய் தருகிறார். அந்த நமக்கு இலவசங்களை வாங்கி வாங்கி பழக்கப்பட்டதுனால தேவ சமூகத்தை குறித்த அந்த வேல்யூ நமக்கு தெரியப்படாமல் போய்விடுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் மறைவுக்குள்ளாய் நான் வருகிறேன் ஆண்டவரே. நான் வந்துட்டும் போகிறதுமா இல்லை ஆண்டவரே, விழுவதும் எழுவதும் அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தண்ணீருக்காக, தேவ பிரசன்னத்திற்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவோமே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தின் மறைவிலே என்னை கொடுக்கிறேன். கர்த்தரும் சொல்லுவார், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேர் ஊன்றி நிற்பான். நமக்கு நிற்க கூட முடியலன்னு சொல்றோம் தானே.
கர்த்தர் சொல்லுவாரு, நிற்கிறதுக்கு என் சமூகம் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நீ நிற்க முடியாம தள்ளாடுகிறாயோ, நான் நீதிமான்களை தள்ளாட விடுவதில்லை. ஒருவேளை தள்ளாடுகிறதுனாலே சோர்ந்து போய் இருக்கிறேன், அழக்கூட பலன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என் சமூகம் நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே தான் வர்றேன். பட் ஒன் ரெக்குயர்மெண்ட், உன் நடுவில் இருந்து வேசித்தனத்தையும் உன் நடுவில் இருந்து பிரேதம் போன்ற காரியங்களை அகற்று. கர்த்தர் எதிர் சொல்லுகிற இந்த எதிர்பார்ப்பை நாம நிறைவேற்றுவோமே. கர்த்தர் மனிதருடைய அகங்காரத்துக்கு உங்களை மறைக்கிறவர், நாவுகளின் சண்டைக்கு உங்களை விலக்குகிறவர், அவருடைய கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவர். அவர் பாதியிலே விட்டு விட்டு போய்விடுகிறவர் அல்ல. மனிதர் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் ஆனா செய்ய முடியல, சாரின்ட்டு போயிடுவாங்க. தேவ பிரசன்னம் ஒரு பொழுதிலும் அவிதமான மறுப்பு சொல்லுவதில்லை. நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயர் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன் சொல்லுகிறார். எந்த பலவீனமாக இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கணும் தான் நினைக்கிறேன், காலைதோறும் எழும்பி தேவ சமூகத்தில் என்னை கொடுக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனால் என் பலவீனம் எனக்கு முடியலை. கர்த்தர் சொல்றாரு, முடியாத பொழுதிலும் உன்னுடைய நேரத்தை என்னுடைய பாதத்திலே செலவிடுவாயானால் உன்னை சூழ்ந்திருக்கிற தண்ணீர்களை, உன்னை சூழுகிற அக்னியை நான் அகற்றி விடுவேன். உன்னை என் கண்மணி போல பாதுகாப்பேன். உன்னை சுற்றிலும் என் அக்னி மகிமையாய் விளங்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். மகிமையின் தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பாஷைகளை பேசி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். மகிமையின் தேவனே, I am glorifying thy name Lord. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. உமக்குரிய மகிமையை வல்லமையை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் ராஜாவாக என்றென்றைக்கும் உங்களோடு தங்கி இருக்கிறவர். நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வருகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நம்முடைய இதயம் முழுவதிலும் இடம் கொடுப்போமே. வாங்கப்பான்னு சொல்லுவோமே. வாங்கய்யா போதகரே, வந்து என் கூட தங்கி இருங்க. என் கூட தங்கி இருந்தீங்கன்னா உத்தம ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்புவீங்கப்பா. உங்க மகிமை உம்முடைய ஆலயமாக என்னை மூடட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தையும் மூட வேண்டும் என்றால் நம் நடுவில் இருக்கிற அருவருப்புகளை அகற்றி விடுவோமே. பிரேதத்திற்கு சமமான கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நானும் வெறுக்கிறேன் சொல்லுவோமே. தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஐயா லீபனோனை போல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர வேரூன்றி நிற்க ஆவியானவருடைய சமூகம் எங்களை மூடுகிறபடியினாலே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, சிம்சோனை போல நாங்கள் தொலைத்து விடாதபடி அந்த பிரசன்னத்திற்குள்ளே எங்களை தக்க வைத்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தண்ணீர் தொடர்ந்து பாய்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் புசிப்புக்கு ஏதுவான ஔஷதமான கனிகளை கொடுப்போம் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தருடைய சமூகத்தின் மறைவிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பயங்கரமான காரியங்களை, பராக்கிரமம் நிறைந்த காரியங்களை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தினால், ஞானத்தினால், விவேகத்தினால், சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட எங்களுக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களுக்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அவைகளை நிறைவேற்றுவதற்கும் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். கன மகிமை துதி எல்லாம் உமக்கே உண்டாகட்டும். எங்கள் நடுவில் இருந்து நீர் விரும்புகிற காரியங்களை நாங்கள் செய்ய, நீங்கள் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் அகற்றிவிட ஆவியானவருடைய கிருபையின் கரம் எங்களுக்கு உதவட்டும் ஐயா. எங்களுடைய சகாயரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.